அம்மா வணக்கம்மா. என்னம்மா நடந்துச்சு உங்களுக்கு? நீங்க ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு பாலியல் துன்புறுத்தலோ இல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்கல்ல ஒருத்தர் மேல, அவர் ஃபர்ஸ்ட் யாரு? அது என்னதாமா நடந்துச்சு? ஆக்சுவலி மோகன் மோகன்றவர் ஆர்ஓசி சேர்மனா இருக்காங்க சார். யாரோ சேர்மன்னா யாருமா அவங்க? அதாவது ரிங் அவங்க தான் சார் இன்சார்ஜ், அபிஷியலோட இன்சார்ஜ் அவரு. அந்த ரிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. சரி சரி. ஆர்ஓசி சேர்மன் மோகன் அவங்க நேம். எந்த ஊருமா அவரு? எப்படி நம்ம கொட்டிவாக்கம் மோகன், கொட்டிவாக்கம் தன்னஞ்சாவடி. ஓகேமா ஓகேமா. அங்கதான் அவங்களோட பிளேஸ் இருக்கு. ஓகே. அவங்க கிளப் ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்ன கிளப்புமா? பாக்ஸிங் கிளப்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளப் ஒன்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சரி சரிங்களா. அவர் எனக்கு எப்போனா ஒரு 2021ல எனக்கு அறிமுகமாகுறாரு சார். சரி சரி. அறிமுகமாயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீமுக்கு கோச்சா போறேன். ஓகே. ஹரியானாக்கு ஒரு டீமுக்கு உமன் டீம் கோச்சா போறேன் நான், நேஷனல் டீமுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அது மூலயமா எல்லாருமே அதாவது நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டு திருப்பியும் ரீ என்ட்ரி ஆகுறேன். 2021ல 12 நான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். சரி. 2021ல நான் திருப்பி ரீ என்ட்ரி ஆகுறேன். எப்படின்னா கோச்சா வரேன். சரி சரி. கோச்சா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ச்க்கு அபிஷியலா போறேன். அந்த அபிஷியல் நல்லா பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால கண்டினியூ பண்றேன் அபிஷியல். அப்புறம் 2022ல மாநில அளவுல நான் எக்ஸாம் எழுதுறேன் ஸ்டேட்ல. சரி. எக்ஸாம் எழுதுறேன். எதுனா ஸ்டேட் லெவல்ல அபிஷியலுக்கு எக்ஸாம் எழுதுறேன். சரி. சரிங்களா. அதுலயுமே எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 2000 அதுக்கடுத்து ஒரு 1 இயர் கழிச்சு 23ல பிஎஃப்ஐன்னு சொல்லிட்டு நேஷனல் ரெஃப்ரிக்கு நான் போறேன் சார். சரி சரி. அங்க ஸ்டார் 1 எக்ஸாம் எழுதுறேன். ஸ்டார் 1 எக்ஸாம்ல பெஸ்ட் ரெஃப்ரியும் வாங்குறேன். பெஸ்ட் ரெஃப்ரி எப்படின்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேன்னு பாத்தீங்களா யாருமே அது வாங்கினதே கிடையாது. சரி. சரிங்களா. அங்கேயுமே நேஷனல்ல பெஸ்ட் ரெஃப்ரி வாங்குறேன் நான். சரி. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. நான் பெஸ்ட் ரெஃப்ரி வாங்குறேங்க சார். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவரை நான் போய் பாக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். நான் பிஎஃப்ஐ அதுக்கு என்கிட்ட அமௌண்ட் வாங்கினாரு அவரு. ஒரு இது சைன் வாங்கணும் அந்த பிஎஃப்ஐ போறதுக்கு என்கிட்ட 20,000 கேட்டிருந்தாரு அவரு. சரி. சரிங்களா. 10,000 நான் ஜிபே பண்ணிட்டு 10,000 ஒருத்தர் கையில் மூலமா கொடுத்து அனுப்புறேன் நான். லீகலா இது இல்லீகலா கொடுத்துருக்கீங்களா? பிப்ரவரி மந்த். இல்ல இது லீகலா கொடுத்துருக்கீங்க. இந்த நீங்க காசு கொடுத்தது லீகலா கொடுத்துருக்கீங்களா இது லஞ்சமா கேட்டாரா? இல்லைங்க சார். அவர் என்கிட்ட பர்சனலா கேட்டு வாங்கினாரு. அவர் எப்பவுமே நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க சார். ஏகப்பட்ட பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஆனா பட் எதுக்குமே இவங்க அந்த எப்படின்னா இவர் இருந்தாதான் பாக்ஸிங் போட முடியும் ஸ்டூடெண்டோட பேரண்ட் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு ஒரு மாதிரி அமௌண்ட்ன்ற மாதிரி ஒரு மணி மைண்ட் சார் இவரு. ஓகே ஓகே. சரிங்களா சார். அப்போ என்ன பண்றது என்கிட்ட நான் 10,000 அனுப்புறேன் அவருக்கு அனுப்புறேன். சார் நான் போயிட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சைன் போட்டு எனக்கு அந்த ப்ரூஃப் எல்லாம் அனுப்புறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 5 பேர் போறோங்க சார் நாங்க. எந்த ஊருக்குமா போறீங்க? இதுக்கு போறோம், பெங்களூருக்கு போறோம். ஓகே ஓகே. பெங்களூர்ல எக்ஸாம் நடந்தது. பிஎஃப்ஐ ஸ்டார் 1 பெங்களூர்ல நடக்குது. நாங்க தான் போறோம். அதுல 2 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க சார். 3 பேர் பாஸ் பண்ணிட்டோம். ஒரு மென்னும் 2 உமனும் பாஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. அதுல எனக்கு பெஸ்ட் ரெஃப்ரி கிடைக்குதுங்க சார். ஓகே. அதோட முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் இவரை போய் நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா எனக்கு ஆபீஸ் அந்த ஒர்க் எல்லாம் இருந்ததுனால நான் இவரை போய் பார்க்கலைங்க சார். அப்ப இவர் என்ன சொல்லிருக்காரு, இந்த மாதிரி அது பிஎஸ்சி முடிச்சுட்டு ரொம்ப திமிரா இருக்குது. எல்லாரும் சால்வ் எல்லாம் போட்ட மாதிரி இன்னொரு லேடி முடிச்சாங்களா பாத்தீங்களா, அவங்களாம் பார்த்து சால்வ் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க. நான்லாம் இவரை போய் பார்க்கவே இல்லைங்க சார். சரி சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது இவர் என்ன சொல்லிருக்காரு, இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம இது பண்ணணும். அதாவது இந்த 4 இயர்ஸ்ல ரொம்ப க்ரோத் ஆயிட்டுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு என் மேல ஒரு இது வருதுங்க சார். இந்த பொண்ணை வளர விடக்கூடாது. இந்த மாதிரி நேஷனல் லெவல் எல்லாம் யாருமே வாங்கினதில்ல. நான் வாங்கினோன்னு இன்னும் பயங்கர இதுவாயிடுச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் 3 எக்ஸாம்லாம் நான் உங்ககிட்ட போய் கேட்கிறேன். ஸ்டார்ட் 2 எக்ஸாம் நான் பண்ணணும்னு மா ஐபாவே எங்க இருக்காங்கன்னு பார்த்தல போமா ஸ்டேட் வரைக்கும் அபிஷியல் இப்ப பாத்துக்கங்கம்மா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு மாதிரியே பேசுறாருங்க சார் ஒரு மேட்ச்ல. அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே அட்டென்ட் பண்ணிருக்கேங்க சார். நான் மென்ஸ் மேட்ச் கூட என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் அதை கூட அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஆனா என் மேல ஒரு ரிமார்க்குமே இல்லைங்க சார் அந்த 4 இயர்ஸ்ல. சரி. அபிஷியல்னு பாத்தீங்கன்னா என் மேல எந்த ஒரு ரிமார்க்குமே. இவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கிட்டுமே தப்பா சொல்றாரு. அதாவது என்ன பத்தின்னு இல்ல, எல்லார பத்தியுமே ஒரு ஆம்பளையா இருக்கட்டும் ஒரு பொம்பளை இருக்கட்டும் எல்லார பத்தியுமே அவங்க கூட இவங்க கூட தப்பாவே பேசுறாங்க சார். அதாவது நம்ம நேம் டேமேஜ் பண்ணணும்னா நம்மளோட இது தொட்டா மாதிரி தானே.
ஆமா அந்த மாதிரி தப்பா எல்லாருக்கிட்டயுமே சொல்றாங்க சார் இவங்க. பொம்பளையாட்டும் ஆம்பளையாட்டும் எல்லாமே ஒரு வயசு வித்தியாசம் கூட இல்லாம 72 வயசு ஆளுங்க கூட எல்லாம் வச்சு சொல்றாங்க. யாருக்காவது யார் ஹெல்ப் பண்ணா ஒண்ணும் இல்லாம ஹெல்ப் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க சார் அவங்க. புரியுது புரியுது. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்போ ரீஜனல் மேட்ச் வந்து செப்டம்பர் நடந்ததுங்க சார். எங்க நேரு ஸ்டேடியம்ல சிஎம் டிராஃபியோட ரீஜனல் மேட்ச் அங்க நடந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு மேட்ச் முடிச்சு நான் கீழே இறங்குறேன். இப்ப வந்து இவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, அம்மா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க சார். இல்ல இல்ல சார் இந்த மாதிரி பேசாதீங்க, ஒரு மாதிரி இல்ல தப்பா பேசுறாருங்க சார். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லம்மா ஒரே ஒரு நிமிஷம். இந்த விஷயத்தை நான் திருப்பி நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்ப எனக்கு தெரியும் இல்லைங்க சார், ஒரு பொம்பளை பிள்ளைய எனக்கு தெரியும்ல, அவர் எங்கிட்ட தப்பா பேசுறாரா இல்ல பாக்ஸிங் விஷயமா பேசுறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஓகே ஓகே. அது ஆக்சுவலி வந்து நான் சிங்கிள் பேரண்ட் சார். என் ஹஸ்பண்ட் வந்து 20ல இறந்துடுறாங்க. சரிங்கம்மா. சரிங்களா, இதை வச்சு அவர் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி தப்பா, அவர் ஆக்சுவலி என்கிட்ட நல்ல விதமா பேசுறாருதான் நான் நினைச்சிருந்தேன். அவருக்கு என் மேல என்ன ஒரு இதுன்னு தெரியலைங்க சார். அந்த இதுல வந்து என்கிட்ட ஓப்பனா பேசிடுறாரு. சரி. பேசுறது என்கிட்ட வந்து தப்பா பேச அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சார். அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் அவர்கிட்ட சொல்றேன், அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்றேங்க சார் நான் அவர்கிட்ட. சரி சரி. அப்ப என்ன பண்றாருங்கன்னா, நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு லஞ்ச் பிரேக்கு வரோங்க சார். அந்த லஞ்ச் பிரேக்ல அவங்க கிளப்ல ஒரு பிரீத்தின்ற பொண்ணு ஒண்ணு இருக்குங்க சார். அவங்க கிளப்ல கோச்சா இருக்குது அந்த பொண்ணு. ஆக்சுவலி அந்த ஒரு பாக்ஸிங் ரூல் வந்து எங்க பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, ஒருத்தர் இது பண்றாங்க, கோச் பண்றாங்கன்னா அபிஷியல் பார்க்க கூடாது, அபிஷியல் பண்ணாங்கன்னா கோச்சிங் பண்ணக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு யாருங்கன்னா, அவரோட கிளப்ல வந்து கேகே கிளப்ல வந்து காஞ்சி கிங் கிளப்ல வந்து கோச்சா இருக்காங்க சார் அந்த பிள்ளை. ஓகே ஓகே. சரிங்களா, அந்த கோச்சா இருக்கிற பிள்ளை வந்து ஒரு மேட்ச் ஒன்று போடுறாங்க செங்கல்பட்டுல. 4-1 டிசிஷன்ல ரொம்ப அசிங்கமா தோக்குறாங்க. 4-1 டிசிஷன்ல தோக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வந்து கேக்குறேன், இந்த மாதிரி தோக்குறாங்க, தோத்துட்டு அதே டீமுக்கு நேஷனல் கோச்சா போறாங்க சார் அவங்க. என்னை வந்து கேட்டாங்க கோச்சா போறியான்னு. எனக்கு குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குன்றதுனால நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேங்க சார். அப்ப என்ன பண்றாங்க, அந்த டீமுக்கு இந்த பிள்ளைய வந்து கோச்சா போட்டு அனுப்புறாங்க. ரூல் படி பாத்தீங்கன்னா பிளேயரா இருந்துட்டு தோத்த மேட்சுக்கு எப்படி சார் போக முடியும்? அதே பிள்ளை வந்து அபிஷியலும் பாக்குறான் மேட்சுக்கு. நான் இதை வந்து அவர்கிட்ட கேக்குறேன், சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்களே, இது மோகன் இருந்தா எல்லாமே நடக்கும், அது பாசிபிள் தான், மோகன் மனசு வச்சாதான் யாரா இருந்தாலும் எப்படியும் பண்ண முடியும், நான் ரோட்ல போற வரவங்களை கூட கூப்பிட்டு வெள்ளை சட்டை போட்டு வைப்பேன். எனக்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எப்படின்னு தெரியலைங்க சார், எனக்கு ரெஃப்ரியால வந்து அந்த மணி மைண்ட்ல எனக்கு கிடையாது. அதுல போற ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எனக்கு அது விஷயமே இல்லைங்க சார். எனக்கு உயிர் பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்கம்மா. சரிங்களா, அதனால பாக்ஸிங் வந்து எப்பயும் மணி மைண்டரா வந்ததே கிடையாது. இன்னைக்கு நான் போறேன்னா நான் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் வருவேனே தவிர்த்து இவங்க குடுக்குற அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு நாங்க போனதே இல்லைங்க சார். புரியுதுமா. அதுல மோஸ்டா வந்து இவருக்கு எனக்கு அமௌண்ட்டும் தர மாட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். அபிஷியல் அமௌண்ட்டும் சில டைம்ல வந்து இவரே எடுத்துப்பாரு என்னோட அமௌண்ட். இதெல்லாம் உனக்கு ஒரு காசா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களை சார்ந்து இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இதுல? சார் எல்லாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்களேங்க சார். இல்ல சொல்றாங்க, சொல்லல, ரெண்டாம் கட்ட பிரச்சனை. ஆனா பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஆமா இல்ல இருக்கலாங்க சார், தெரியல, இருக்கலாமா? அதாவது இருக்கலாங்க சார், கண்டிப்பா இருக்கலாம். அதாவது எல்லார்கிட்டயும் வந்து பணம்னு கேட்க முடியாது இல்லைங்களா, இவருக்கு பயந்து கூட பண்ணாம இருப்பாங்க. இல்ல பணம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி உங்ககிட்ட அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரா மத்த பெண்கள்கிட்டயும்? புரியலைங்க சார். அதாவது பணத்தை தாண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுறாரா மத்த பெண்கள்ட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காரா? பணம் வாங்குறதுக்குங்களா சார்? இல்லம்மா அதாவது பணத்தை தாண்டி இல்லம்மா, பணத்தை தாண்டி. ஹலோ, பணத்தை தாண்டிமா சொல்லுங்க சார். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரா மத்த பெண்கள்ட்டயும்? அதுதாங்க சார், இருக்கலாம் சார். ஏன்னா பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியாதுங்க சார். இவரை வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க சார். இப்போ ஒரு 1 மந்த்க்கு பிஃபோர் வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க, இவரை பத்தி தப்பாவே போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. எதுவுமே இல்லாம எப்படிங்க சார் போஸ்டர் அடிச்சு ஒட்டுற அளவுக்கு இருக்கு? புரியுதுமா. சரிங்களா, இவர் எந்த தப்பும் பண்ணல. அதாவது யாருன்னா ஒருத்தர் சொன்னா பரவாயில்லைங்க சார். நீங்க அசோசியேஷன்ல கேட்டீங்கன்னா இவர் பேருக்கு மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அலிகேஷன்ஸ் இருக்கு, சாம அலிகேஷன் இருக்கு சார் அவர் மேல. ஓகேமா. எல்லார பத்தியுமே அவர் தப்பா பேசியிருக்காருங்க சார். இது குறித்து நீங்க காவல்துறையிலயும் சரி எதுவும் நீங்க வந்து புகார் அளிச்சிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் குடுக்குறோங்க சார். குடுக்குறீங்களா இல்ல குடுத்திருக்கீங்களா? ஆல்ரெடி குடுத்துருக்கோம் சார், இப்ப குடுக்க போறோம் சார். திருப்பி குடுக்குறோங்க சார் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா குடுக்கணும்ன்ற மாதிரி குடுத்துருவோம். அது என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளைய வந்து நான் சொன்ன விஷயத்த போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி
ஒரு 2 பேருக்குள்ள ஒரு இது பேச்சுவார்த்தை நடத்தி மறுநாள் நான் வரமாட்டேன்னு சொல்லியும் எனக்கு டெக்ஸ்ட் போட்டு வர வச்சு அன்னைக்கு மத்தியானம் ஒரு சண்டை நடக்குதுங்க சார். நேரு ஸ்டேடியம்லயே வந்து சண்டை நடக்குது. அதுல வந்து 2 பேருக்கும் கை கலப்பாகுது. எனக்கும் அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை வந்து ஒரு சின்ன ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து என்னன்னு கேட்டு கையை விட்டுறாங்க. அப்புறம் திருப்பி நானும் அடிச்சிடுறேன். 2 பேருக்கும் கை கலப்பா ஆகுதுங்க சார். எனக்கு வந்து நெத்தியில 2 ஸ்டிச்சஸ் ஆகுதுங்க சார். ஓகே ஓகே சரிங்களா. இப்ப வந்து அந்த என்ன வந்து என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாருங்க சார் மோகன்றவரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டேன், தடிக்க விழுந்துட்டேன், படிக்கட்டுல வெட்டிடுச்சுன்னு சொல்லி ஸ்டிச்சஸ் போட்டு கூட்டிட்டு வராங்க சார். அப்படி போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஓபி சீட்டு வாங்கிட்டு வந்துட சொல்றாங்க சார். எங்க வீட்டுல என் தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டேஷன்ல எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு மேல எல்லாம் இது பண்ணி அந்த பிள்ளைய வந்து ரொம்ப எட்வைட்டா அங்க ஸ்டேஷன்ல பேசி இன்ஸ்பெக்டர் எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்க சார் அந்த பிள்ளைய. சரி அது படிச்சிருக்கு அந்த பிள்ளை, கவர்மெண்ட் ஜாப்க்கு எல்லாம் ட்ரை பண்ணும், ஸ்டேஷன் அப்படி இப்படி ஒரு கேஸ் ஆயிடுச்சுன்னா ஜாப் வராதுன்னு சொல்லி நானே விட்டு கொடுத்துறேன். சரி போனா போட்டு எனக்கு சாரி மட்டும் போதும், வேற எதுவும் இந்த பிள்ளை எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாரி மட்டும் இது பண்ண சொல்றாங்க. நீங்க எங்கேங்க ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். டீச்சருங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. டீச்சரா? பிடி டீச்சர்? பிடி டீச்சர். ஓகேம்மா ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா.